தற்போது வரைக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் காணொலி வாயிலாக இணைந்ததற்கான எந்த தகவலும் பெறப்படவில்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்புதான் நீதிபதி அறைக்கு சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து நீதிபதி அவர்களிடம் என்ன பேசப் போகிறார், எது குறித்து நாளைய தினம் பொதுக்குழு குறித்தோ எந்த தரப்பு குறித்து பேசப் போகிறார் என்பது குறித்தான விரிவான தகவல்கள் நீதிபதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்த பின்னர் தான் தெரிய வரும். குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீதிபதியை சந்தித்து விட்டு வெளியே வந்த பின்னர் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் அது குறித்து என்ன கூறுகிறார்கள், நீதிபதி தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டது என்பது குறித்தான தகவல்கள் அனைத்துமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து நீதிபதியை சந்தித்த பின்னர் தான் தெரிய வரும். தற்போது வரைக்குமே பாமக தொண்டர்களாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகளாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீதிபதியை சந்தித்து விட்டு வந்த பின்னர் அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன அந்த வழக்கில் தீர்ப்பு வரப்போகிறது, உத்தரவு வரப்போகிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் காத்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வருகையொட்டி போலீசாரின் பாதுகாப்பு பணியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைவருமே அனைத்து பாமக நிர்வாகிகளாக இருக்கட்டும், இருதரப்பு பாமக தொண்டர்கள், பாமக நிர்வாகிகள் என அனைவருமே நாளை தினம் இந்த பொதுக்குழு நடைபெறுமா, சமரச பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன கூறப்போகிறார் என்பதன் அடிப்படையிலே என்ன கூறப்போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக தான் அனைவருமே காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து பேசலாம். சமயமணிவன் இணைப்பிலே வருங்க. செய்தியாளர் குணசேகரன், இப்ப பாமக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலமுறை இரு தரப்புலையும் சமரச பேச்சுவார்த்தை எல்லாம் முன்னெடுத்தாங்க. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நீதிபதி மத்தியில் 2 பேரும் பேச போறாங்க. தைலாபுர வட்டாரங்கள் என்ன சொல்கிறது, மருத்துவர் என்ன மனநிலை இருக்கிறாருன்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கா? அதாவது பாமகவில் இரு தரப்பினருக்கும் இடையே, அதாவது தந்தை மகன் என இரு தரப்பினருக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு என்பது தற்பொழுது உச்சநீதிமன்றம் வரை எதிரொலித்திருக்கிறது. நாளை அன்புமணி ராமதாசனுடைய தரப்பு பொதுக்குழு என்பது கூட்டப்பட்டிருந்தது. மாமல்லபுரத்தை இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் இந்த பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்தினமே ராமதாஸ் தரப்பில் பொதுக்குழு 16ஆம் தேதி கூட்டப்படும் என அறிவித்திருந்தார். 16ஆம் தேதி ராமதாஸ் தரப்பில் பொதுக்குழுவுக்கான அந்த அழைப்பு ஏற்கனவே ஒவ்வொரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் என மொத்தமாக ஒரு 6200 நபர்களுக்கு பாமகவினுடைய பொதுக்குழுவில் பங்கேற்பதற்குண்டான அந்த அழைப்புதல் என்பது ராமதாஸ் தரப்பிலிருந்தும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பு அன்புமணி ராமதாஸிற்கும் வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு மறுதினம்தான் அன்புமணி ராமதாசும் தனது 9ஆம் தேதி பொதுக்குழுவினை கூட்ட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த பொதுக்குழுவிற்கு தடை கேட்டு ராமதாசனுடைய ஆதரவாளரும் பாமக நிறுவனர் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவரும் இன்றைய தினம் இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்திருக்கக்கூடிய அந்த நீதிபதி தான் தற்பொழுது 5:30 மணிக்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் தனது அறையில் சந்திக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு வேண்டுகோளினையும் விடுத்திருந்தார். இதனை ஏற்றுதான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் நீதிமன்றத்திற்கும் வருகை தந்திருக்கிறார். பொதுவாக பாமகவினுடைய சட்ட விதிகளில் விதி 13 நிறுவனர் தான் பொதுக்குழு செயற்குழுவினை கூட்ட வேண்டும், அவருடைய வழிகாட்டுதலோடு தான் செயல்பட வேண்டும் என்பது ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாதமாக இருந்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ராமதாஸ் தற்பொழுது நிறுவனராக மட்டும்தான் இருக்கிறார். ராமதாஸ் ஏற்கனவே தலைவர் பதவியினை அன்புமணி ராமதாஸிற்கு வழங்கியிருக்கிறார் என்ற ஒரு வாதத்தினையும் இரு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த செய்திகளின் பொழுதும் தெரிவித்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தற்பொழுது வருகை தந்திருந்ததையொட்டி நாளை அன்புமணி தரப்பில் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு என்பது நடைபெறுமா, நடைபெறாதா அல்லது தள்ளி போகுமா, என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தரப்பை வழங்கப்படும் என்பது இந்த இருவருடைய தரப்பில் இருந்தும் சந்திப்பிற்கு பிறகாகத்தான் வெளிவரும். ராமதாஸ் உடல்நலம் குறித்து காரணமாக நேரில் வரவில்லை, வீடியோ கான்பரன்சிங் மூலமாக கலந்து கொள்வதாக ஏற்கனவே அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனையும் நீதிபதி ஏற்று ராமதாஸ் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக வருவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். இதன் காரணமாக ராமதாஸ் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக என்ன மாதிரியான கருத்துக்களை நீதிபதியிடம் தெரிவிப்பார் என்பது இந்த சந்திப்பிற்கு பிறகாக இரு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களினுடைய பேட்டியின் பொழுதுதான் தெரிய வரும். ஆனால் நாளை அன்புமணி ராமதாசனுடைய பொதுக்குழு நடைபெறுமா பெறாதா என்பது இன்னும் சற்று ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சகட்ட பரபரப்பில் பாமக அரசியல் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இருவரும் பேசவிருக்கின்றனர் நீதிபதியின் முன்பாக. அதற்கான சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.